Hi, welcome to SQL tutorials. So last tutorial பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து Oracle software install பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் வந்து நம்ம வந்து SQLல வந்து நம்ம கமாண்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கமாண்ட்ஸ், ஸோ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் கமாண்ட்ஸ்? ஸோ ஆரக்கிள்ன்றது வந்து ஒரு டேட்டாபேஸ், ரிலேஷனல் டேட்டாபேஸ். அந்த டேட்டாபேஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், எப்படி நம்ம வந்து அந்த டேட்டாபேஸை நம்ம அக்சஸ் பண்ணுறோம்னாக்கா யூஸிங் SQL லாங்குவேஜ். ஸோ SQLன்றது கமாண்டிங் லாங்குவேஜ், ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இந்த SQL query லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டாபேஸை வந்து நம்ம மாடிஃபை பண்ணலாம், டேட்டாபேஸ் நம்ம வந்து அக்சஸ் பண்ணலாம். அதுக்காக தான் நம்ம வந்து SQL query லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு பேக் எண்டுன்னு சொல்லலாம். இப்போ நார்மலாக C++, ஜாவா, .NET இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஏதாச்சும் சம்திங் நீங்கள் டெவலப் பண்ணலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டாபேஸை அக்சஸ் பண்ணுறதுக்கு, டேட்டாபேஸ்க்கு சம் கமெண்ட்ஸை பாஸ் பண்ணுறது நம்ம இந்த SQL queries நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த கமாண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 5 டைப்ஸ் ஆஃப் கமாண்ட்ஸ் இருக்குது. ஸோ நார்மலாக ஜென்ரலாக வந்து ஒரு டேட்டாபேஸில் வந்து டேட்டா எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறோம்னாக்கா 2 dimensional டேபிள் ஃபார்மேட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். 2 dimensional டேபிள் ஃபார்மேட்டாக செட் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஸோ அந்த ரோஸ் வந்து என்னென்னு சொல்லுவாங்கனாக்கா உங்களுக்கு வந்து ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்லலாம், ரோஸ்ன்னு சொல்லலாம், இல்லை டேட்டான்னு சொல்லலாம். இதே நீங்கள் வந்து காலம்ஸ் வந்து என்ன சொன்னாக்கா காலம்ஸ்னு சொல்லலாம், ஃபீல்டுன்னு சொல்லலாம், இல்லை ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அந்த காலம்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு, அந்த காலம்ஸை மாடிஃபை பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் தான் வந்து டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். திஸ் இஸ் த ஃபஸ்ட் லாங்குவேஜ். ஓகே, ஒரு டேட்டாபேஸில் இருக்கிற டேபிளில் வந்து நம்ம அந்த காலம்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு, மாடிஃபை பண்ணுறது நம்ம யூஸ் பண்ணுறது வந்து டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். அதே ரோ லெவலில் ரெக்கார்ட் நம்ம இன்சர்ட் பண்ணணும், அப்டேட் பண்ணணும், டெலீட் பண்ணணும்னாக்கா நம்ம வந்து டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் DML. நம்ம இன்சர்ட் பண்ண டேட்டாவை நம்ம டிஸ்பிளே பண்ணணும், நம்ம வியூ பண்ணணும்னாக்கா நம்ம வந்து டேட்டா ரிட்ரீவல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் நம்ம யூஸ் பண்ணுற கமாண்ட் வந்து செலக்ட் கமாண்ட். ஸோ அதுக்கு அடுத்து வந்து நம்ம சம் ரெக்கார்ட்ஸ் நம்ம இன்சர்ட் பண்ணுறோம், அப்டேட் பண்ணுறோம், டெலீட் பண்ணுறோம். திஸ் இஸ் டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. இந்த டிரான்சாக்ஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுற லாங்குவேஜ் தான் வந்து TCL. ஸோ அந்த TCL யூஸ் பண்ணுற கமாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா கமிட், ரோல்பேக் அண்ட் சேவ் பாயிண்ட். ஸோ கமிட்னாக்கா உங்களுக்கு சேஞ்சஸை வந்து பர்மனெண்ட்டாக உங்களுக்கு வந்து சேவ் பண்ணிக்கும். ரோல்பேக்னாக்கா அன்டூ பண்ணிடும். ஸோ நம்ம ஒரு கேம்ஸ் விளையாடும்போது அன்டூ பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அன்டூ. நெக்ஸ்ட்டு சேவ் பாயிண்ட். சேவ் பாயிண்ட்னாக்கா பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் லெவலில் நம்ம சேவ் பண்ணுறது வந்து சேவ் பாயிண்ட் நம்ம யூஸ் பண்ணோம். அண்ட் DCL கமாண்ட்ஸ். ஸோ DCL கமாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா DBA லெவலில் யூஸ் பண்ணுறது. ஒரு யூசர் நம்ம க்ரியேட் பண்ணுறோம், அந்த யூசருக்கு சம் ப்ரிவிலேஜஸ் நம்ம கொடுக்குறோம்னாக்கா நம்ம வந்து இந்த DCL கமாண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். கொடுத்த ப்ரிவிலேஜஸ் மறுபடியும் நம்ம ரிட்ரீவ் பண்ணுறது நம்ம வந்து ரிவோக் கமாண்ட் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இந்த கமாண்ட்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் டாக்குமெண்ட்ஸ் நான் வந்து இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் பார்த்துக்கணும், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம என்னென்ன இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே யூசர் நேம், பாஸ்வேர்டு கொடுக்கணும். ஆக்சுவலாக வந்து புதுசாக நீங்கள் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு நீங்கள் வந்து நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, /s sysdba. ஸோ இங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு யூசர் கொடுத்துருங்க. ஸோ இது என்ன /s sysdba அது வந்து தேவையில்லை, அது வந்து DBA பார்ட்டு, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு யூசர் எப்படி க்ரியேட் பண்ணுறது? க்ரியேட் யூசர். என்னோட நேமில் நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். யூசர் நேம் ரவி, ஐடென்டிஃபைடு பை பாஸ்வேர்டு. பாஸ்வேர்டும் வந்து நான் ரவின்னு கொடுக்குறேன். சரிங்களா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஐடென்டிஃபைடு பை பாஸ்வேர்டு. அப் ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா நீங்கள் கர்சரில் வந்து அப் ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா நீங்கள் வந்து ரீசெண்டாக நீங்கள் என்ன கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிங்களோ அது உங்களுக்கு ஷோ பண்ணும். ஸோ நான் ஒரு யூசர் க்ரியேட் பண்ணிட்டேன். அந்த யூசர் க்ரியேட் பண்ணிட்டீங்கனாக்கா அந்த யூசர் வந்து டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணிட்டு ரன் பண்ண முடியும்னாக்கா ரன் பண்ண முடியாது. எனக்கு அந்த யூசருக்கு சர்டன் ப்ரிவிலேஜஸ் இருக்கணும். அந்த ப்ரிவிலேஜஸை கொடுக்கறதுக்காக தான் நம்ம வந்து இந்த DCL கமாண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ DCL கமாண்ட்ஸ் எனக்கு கிராண்ட் அண்ட் ரிவோக். ஸோ நான் கிராண்ட் கமாண்ட் யூஸ் பண்ணிட்டு நான் ப்ரிவிலேஜஸ் கொடுக்குறேன். கிராண்ட் கனெக்ட் ரிசோர்ஸ் டு ரவி. ஸோ இங்கே கனெக்ட் ரிசோர்ஸ்ன்றது வந்து சம் ப்ரிவிலேஜஸ். ஸோ அந்த ப்ரிவிலேஜஸ் வந்து என்னென்னாக்கா DBA லெவலில் தான் அது புரியும் உங்களுக்கு. ஸோ இந்த 2 ப்ரிவிலேஜஸ் மட்டும் கொடுங்க நீங்கள். ஓகே, இப்போ இந்த யூசரால் டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ண முடியும். கனெக்ட் ரவி / நீங்கள் ஃபுல்லாக கனெக்ட்னு கொடுக்கலாம், இல்லை CONN மட்டும் கொடுக்கலாம் நீங்கள். ரவி /ரவி. ஸோ ரவி என்ற ஒரு யூசர் வந்து Oracle டேட்டாபேஸோட கனெக்ட் ஆகிட்டாங்க. ஸோ அந்த ரவி என்ற யூசர் டேட்டாபேஸோட கனெக்ட் ஆகிறதுக்கு நம்ம ப்ரிவிலேஜஸ் கொடுக்குறோம். தட் இஸ் கிராண்ட். ஸோ கனெக்ட் ரிசோர்ஸ் என்ற 2 ப்ரிவிலேஜஸ் நம்ம கொடுக்குறோம். கனெக்ட்னாக்கா டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கு, ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கொடுக்குற ப்ரிவிலேஜஸ். ரிசோர்ஸ்னாக்கா அந்த டேட்டாபேஸில் மெமரி அலோகேஷன்ஸ் இருக்கணும் பார்த்தீங்கன்னா, அந்த மெமரியை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரவி என்ற யூசருக்கு நம்ம ப்ரிவிலேஜஸ் நம்ம கொடுக்குறோம். ஓகே,
CLSCRனாக்க clear screen. ஸோ ஃபஸ்ட்டு வந்து DDL கமெண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ DDL என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குது? create, alter, drop, truncate and rename. ஸோ ஃபஸ்ட் கமெண்ட் வந்து create. ஸோ create கமெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னாக்கா ஒரு டேபிளோட ஸ்ட்ரக்சரை வந்து create பண்ணுறதுக்கு நம்ம create கமெண்ட் யூஸ் பண்ணுறோம். create table நேம். ஸோ டேபிள் நேம் வந்து நான் இங்கே வந்து ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ நீங்கள் ஒரே லைனாகவும் நீங்கள் கொடுக்கலாம், இல்லை நெக்ஸ்ட் லைனாகவும் நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, create டேபிள் நேம், ஓப்பன் ப்ராக்கெட், காலம் நேம், நம்பர். ஸோ அதோட டேட்டா டைப். ஸோ டேட்டா டைப் பண்ணுறது ஒன்றும் இல்லை, நம்ம எந்த காலம் டிஃபைன் பண்ணுறோமோ, என்ன டைப் ஆஃப் டேட்டா நான் இன்சர்ட் பண்ண போகிறேனோ அந்த டைப்பை நம்ம டிஃபைன் பண்ணுறது தான் டேட்டா டைப். ஓகே, ஸோ இதில் நம்பர் 3ன்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ 3னாக்கா இது வந்து சைஸு. ஸோ அந்த காலமில் எத்தனை சைஸ் நம்ம வந்து டேட்டாவை நம்ம இன்செர்ட் பண்ணலாம். தட் இஸ் இப்போது நம்பர்னாக்கா நான் 3 டிஜிட்ஸ் மட்டும் தான் நம்ம கொடுக்க முடியும். ஸோ அந்த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸை தான் நான் வந்து சைஸாக நான் டிஃபைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நேம், நேமில் வந்து கேரக்டர்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து இப்போ கேரக்டரை டிஃபைன் பண்ணுறதுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன்று கேரக்டர், வேர் கேரக்டர் அண்ட் வேர் கேரக்டர் 2. ஸோ கேரக்டர்னாக்கா நம்ம ஒன்லி கேரக்டர்ஸை மட்டும் தான் நம்ம இன்சர்ட் பண்ண முடியும். தட் இஸ் லெட்டர்ஸை மட்டும் தான் நம்ம இன்சர்ட் பண்ண முடியும். வேர் கேரக்டர்னாக்கா நம்ம லெட்டர்ஸும் இன்சர்ட் பண்ணலாம், அதே போல் டிஜிட்ஸும் நம்ம என்டர் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து வேர் கேரக்டர். வேர் கேரக்டர் 2னாக்கா வந்து சினானிம் ஆஃப் வேர் கேரக்டர். இப்போ வேர் கேரக்டரில் வந்து 2000 பைட்ஸ் வந்து டேட்டா மட்டும் தான் நம்ம என்டர் பண்ண முடியும். வேர் கேரக்டர் 2ல் பார்த்தீங்கன்னாக்கா 4000 பைட்ஸ் வரைக்கும் நம்ம டேட்டாவை என்டர் பண்ணலாம். ஸோ இதோட சைஸ் இப்போ நேமில் வந்து நம்ம சைஸ் வந்து அதிகமாக இருக்குன்றதால நம்ம இப்போ 10ன்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இது வந்து create டேபிள் நேம், ஓப்பன் ப்ராக்கெட், நம்பர், காலம் நேம், டேட்டா டைப், சைஸ், காலம் 2, டேட்டா டைப், சைஸ். இப்போது க்ளோஸ் பண்ணும்போது அகெயின் க்ளோஸ்டு ப்ராக்கெட். எண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் எப்போவுமே நம்ம வந்து செமிகோலன் கொடுக்கணும். செமிகோலன் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ரன் பண்ணாக்கா டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ திஸ் இஸ் த கமாண்ட் டு கிரியேட் தி டேபிள். ஸோ க்ரியேட் பண்ண டேபிளோட ஸ்ட்ரக்சரை நம்ம எப்படி வியூ பண்ணணுனாக்கா டிஸ்கிரைப்ன்ற கமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணலாம். டிஸ்கிரைப் ஸ்டூடெண்ட். ஸோ நான் நம்பர் நேம்னு சொல்லிட்டு 2 காலம் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து க்ரியேட் டேபிள். நெக்ஸ்ட் வந்து ஆல்டர். ஸோ ஆல்டர் கமெண்ட் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னாக்கா நம்ம டேபிளை வந்து மாடிஃபை பண்ணுறது நம்ம ஆல்டர் கமெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆல்டரில் வந்து என்னென்ன நம்ம யூஸ் பண்ணலாம்னாக்கா காலம்ஸ் நம்ம ஆட் பண்ணலாம், நியூ காலம்ஸை ஆட் பண்ணலாம், காலமோட டேட்டா டைப் ஆர் அதோட சைஸை வந்து மாடிஃபை பண்ணலாம், காலமோட நேம் சேஞ்ச் பண்ணலாம், காலமை வந்து எனக்கு அந்த காலம் வேண்டாம் அதை நான் யூஸ் பண்ணுறது இல்லைனாக்கா நீங்கள் அந்த காலமை வந்து நீங்கள் டெலீட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த 4 டைப்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் வந்து நீங்கள் ஆல்டர் கமெண்டில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு காலம் நான் எப்படி ஆட் பண்ணுறது சொல்லிட்டு காமிக்கிறேன். இப்போ நம்பர் இருக்குது, நேம் இருக்குது. ஸோ நான் மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு காலம் நான் ஆட் பண்ணுறேன். ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட் ஆட் காலம் நேம். ஸோ காலம் நேம் வந்து மார்க்ஸ் வந்து நம்ம டிஜிட்ஸ் நம்ம என்டர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்பர்னு கொடுக்குறேன், ஒரு 3 டிஜிட்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ ஒரு காலம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ண காலம் எப்படி பார்க்கணுன்னாக்கா டிஸ்கிரைப் ஸ்டூடெண்ட். ஓகே, இதே வந்து நான் மல்டிபிள் காலம்ஸ் நான் ஆட் பண்ண போகிறேன்னாக்கா ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட் ஆட் ஓப்பன் ப்ராக்கெட் நான் ஏஜ் கொடுக்கலாம், ஏஜ் நம்பர் 20. ஸோ ஏஜ் வந்து நம்ம 2 டிஜிட்ஸில் தான் நம்ம கொடுப்போம். ஸோ அதனால் 3 கொடுங்க போதும். அண்ட் அட்ரஸ்க்கு வந்து வேர் கேரக்டர். ஸோ நம்ம பிளேஸும் கொடுக்கலாம், இல்லை நம்பர்ஸும் நம்ம கொடுக்கலாம். சரிங்களா, ஒரு 20 நான் கொடுக்குறேன். ஸோ நான் எண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் நான் வந்து ப்ராக்கெட் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் எனக்கு எரர் ஷோ பண்ணுது. மிஸ்ஸிங் ரைட் பேரந்தசிஸ் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கேன், பட் நாங்கள் க்ளோஸ் பண்ணலை, அதுதான் எனக்கு எரர் ஷோ பண்ணியிருக்கு. ஸோ டேபிள் ஆல்டர்ட் அப்படின்னாக்கா என்ன பண்ணாக்கா ஆட்ன்ற கீவேர்டு நான் ஆல்டர் கமெண்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸிங் திஸ் ஆட் கீவேர்டு ஐ இன்சர்ட்டட் மல்டிபிள் காலம்ஸ். ஸோ 2 காலம் நான் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நாட் ஒன்லி 2 காலம், நீங்கள் எத்தனை காலம்ஸ் வேணாங்க இன்சர்ட் பண்ணலாம். சரிங்களா, ஸோ அதை நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணால் வித் இந்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்குள்ளே நீங்கள் கொடுக்கணும். இல்லை நீங்கள் ஒரே ஒரு காலம் மட்டும் கொடுக்குறீங்கனாக்கா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இதை மட்டும் நீங்கள் டிஃபைன் பண்ண போதும். ஈவன் நீங்கள் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ்டு ப்ராக்கெட் கூட கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. டேரெக்டாக இங்கே டேரெக்டாகவே நீங்கள் கொடுத்துடலாம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு ஆல்டர் கமாண்ட் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி நம்ம வந்து டேட்டா டைப் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது.
describe student. இப்போ ஸ்டூடெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து கேரக்டர் நேம்ன்ற காலமில் வந்து வேர் கேரக்டர் 2 சைஸ் வந்து 10 மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் ரவிச்சந்திரன் சொல்லிட்டு ஃபுல் நேம் டைப் பண்ணுறேனாக்கா அப்போ ரவிச்சந்திரனுக்கு வந்து 13 கேரக்டர்ஸ் வரும். பட் இங்கே 10 மட்டும் தான் இருக்குது. அப்போ எனக்கு வந்து எரர் ஷோ பண்ணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ அந்த எரரை நான் வந்து இது பண்ணணுனாக்கா நான் வந்து அப்போ இதோட சைஸை நான் மாடிஃபை பண்ணணும். ஸோ அந்த மாடிஃபை பண்ணுறது யூஸ் பண்ணுற கமாண்டு தான் வந்து ஆல்டர் கமாண்ட். ஓகே, ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட் modify name data type, that is column name data type 20. So table altered நாக்கா உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆச்சு நடத்தும். இப்போ டிஸ்கிரைப் பண்ணி பாருங்க, டிஸ்கிரைப் ஸ்டூடெண்ட். ஸோ இங்கே வேர் கேரக்டரில் வந்து 20ன்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆச்சு. 10 இருந்தது 20 உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாடிஃபைன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம டேட்டா டைப்பும் சேஞ்ச் பண்ணலாம், இல்லை அதோட சைஸும் சேஞ்ச் பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ எனக்கு காலம் நேம் நான் சேஞ்ச் பண்ணலாம். ADDRன்னு இருக்குது. ஸோ ADDRன்றது நான் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாகவே கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுனாக்கா காலம் நேமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். தட் இஸ் ரீநேமிங் தி காலம். அது எப்படி நம்ம யூஸ் பண்ணாக்கா ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட் ரீநேம் காலம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த காலம்ன்ற கீவேர்டை வந்து மிஸ் பண்ணிவிடுவாங்க. ரீநேம் காலம்ன்றது ஃபுல்லாகவே வரணும். ஓகே, ஓல்டு காலம் நேம் ADDR to நியூ காலம் நேம் ADRESS address. Okay, this is the command to alter the rename the column. Okay, next இப்போ எனக்கு வந்து அட்ரஸே வேண்டாம், எனக்கு அந்த பிரச்சனையே வேண்டாம். அட்ரஸ் காலமில் வந்து நான் எதுவுமே நான் என்டர் பண்ணுறதில்ல, எனக்கு பேஸ்ட்டாக இருக்குனாக்கா அந்த காலமை வந்து நீங்கள் வந்து ட்ராப் பண்ணிடலாம். எப்படின்னாக்கா ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட் ட்ராப் காலம் நேம் A. ஸோ காலம் நேம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கொடுக்கும்போது கரெக்டாக செக் பண்ணணும். எனக்கு நீங்கள் இப்போ தான் வந்து ரீநேம் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் பழைய காலம் நேமே கொடுத்தீங்கன்னாக்கா இது ஷோ சம் எரர். ஸோ அதனால் அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொடுங்க ரீநேம் தி காலம். இப்போ நான் வந்து டிஸ்கிரைப் பண்ணி பார்க்குறேன். டிஸ்கிரைப் ஸ்டூடெண்ட். ஸோ அட்ரஸ்ன்ற காலமே வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ திஸ் இஸ் த மெத்தட் ஃபார் ரிமூவிங் தி காலம் நேம். ஸோ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், க்ரியேட் கமாண்ட் பார்த்துருக்கோம், நெக்ஸ்ட்டு ஆல்டர் கமாண்ட் பார்த்துருக்கோம். ஓகே, இந்த 2 கமாண்ட் பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கமாண்ட் பார்க்கணுனாக்கா ரீநேம் கமாண்ட் பார்க்கணும். ஸோ ரீநேம் கமாண்ட் எதுக்காகனாக்கா டேபிளோட நேமை சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த ரீநேம் கமாண்ட் எதுக்காகனாக்கா காலம் நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிற ரீநேம் வந்து டேபிளோட நேமை சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ ரீநேம் டேபிள். ஸோ ரீநேம் டேபிள் நேம் ஸ்டூடெண்ட் டு ஸ்டூடெண்ட். ஓகே, ஸோ டேபிள் நேம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ஒரு யூசர், நான் ரவின்ற ஒரு யூசரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்னென்ன டேபிள்ஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கணும். அப்படி அந்த டேபிள்ஸ் நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறது யூஸ் பண்ணுற கமாண்ட் தான் செலக்ட் கமாண்ட். செலக்ட் ஸ்டார்னாக்கா ஆல் ஃப்ரம் டேப். டேப்ன்றது வந்து ஒரு வியூ, இது ப்ரீடிஃபைண்டாக ஆல்ரெடி க்ரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ன்ற ஒரு டேபிள் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த டேபிளில் வந்து சம் வேல்யூஸ் நான் இன்சர்ட் பண்ண போகிறேன் யூஸிங் DML கமாண்ட்ஸ். ஸோ DML என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்குதுனாக்கா DDL வந்து இன்னும் 2 கமாண்ட் இருக்குது, ட்ராப் அண்ட் ட்ரங்கேட். இந்த 2 கமாண்டையும் வந்து DML கமாண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு நம்ம பார்க்கலாம். ஏன்னாக்கா நான் ட்ரங்கேட் யூஸ் பண்ணாக்கா எனக்கு சம் ரெக்கார்ட்ஸ் வேணும். ஸோ அந்த ரெக்கார்ட்ஸை யூஸ் ட்ரங்கேட் பண்ணுறதுனா வந்து ட்ரங்கேட் கமாண்ட் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட் நான் வந்து DML கமாண்ட்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரங்கேட்டும் ட்ராப்பும் பார்க்கலாம். ஓகே, இன்சர்ட் ஃபஸ்ட்டு வந்து இன்சர்ட் கமாண்ட். ஸோ இன்சர்ட்டில் வந்து 2 மெத்தட்ஸ் நம்ம ரெக்கார்ட்ஸில் வந்து இன்சர்ட் பண்ணலாம். ஒன்று வந்து வேல்யூ மெத்தட். ஸோ அனதர் ஒன் இஸ் அட்ரஸிங் மெத்தட். ஸோ வேல்யூ மெத்தடாக்கா நம்ம டைரெக்டாக வேல்யூஸ் நம்ம டிஃபைன் பண்ணலாம். இப்போ பாருங்கள், டிஸ்கிரைப் ஸ்டூடெண்ட் இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் வேல்யூஸ். ஸோ நம்பர் 1 கமா நேம். ஸோ நேம் எப்போவுமே நம்ம வந்து சிங்கிள் கோட்ஸில் தான் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். நேம் ரவி, மார்க்ஸ் 100, ஏஜ் 20ன்னு கொடுக்கலாம். ஓகே, ஒன் ரெக்கார்ட் இன்சர்ட்டட். ஸோ நம்ம எப்போல்லாம் வந்து DML ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் வந்து நம்ம
TCL கமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். கமிட், ரோல் பேக் அண்ட் சேவ் பாயிண்ட். கமிட் எதுக்காகனாக்கா சேஞ்சஸை வந்து பர்மனெண்ட் பண்ணுறதுக்கு கமிட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரோல் பேக் வந்து சேஞ்சஸை வந்து நம்ம அன்டூ பண்ணுறதுக்கு நம்ம வந்து ரோல் பேக் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் வந்து ஒரு ரெக்கார்ட் நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். நான் இன்சர்ட் பண்ண ரெக்கார்டை நான் செக் பண்ணணும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் ஸ்டூடெண்ட். Select a star from table number. It displays rows and columns of the table. It displays rows and columns of the table. இப்போ நான் number, name, marks and age. ஸோ இங்கே இத்தனை காலம்ஸ் 4 காலம்ஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த 4 காலம்ஸ்லேயும் வந்து நான் ஒரு ரெக்கார்ட் நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இன்சர்ட் பண்ண ரெக்கார்ட் வந்து எனக்கு பர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகணுனாக்கா நான் கமிட் கொடுக்குறேன். கமிட் கொடுக்கும்போது என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு வந்து அந்த சேஞ்சஸ் வந்து பர்மனெண்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், சப்போஸ் நான் இந்த விண்டோ நான் க்ளோஸ் பண்ணுறேன், இந்த செஷன் நான் க்ளோஸ் பண்ணுறேன்னாக்கா எனக்கு வந்து நான் கொடுத்த இன்சர்ட் கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரோல் பேக் ஆகிடும். சப்போஸ் நான் கமிட் கொடுக்காமல் இருந்தால். இப்போ நான் கமிட் கொடுத்ததாலே எனக்கு சேஞ்சஸ் வந்து பர்மனெண்ட் ஆகும். இப்போ நான் இன்னொரு ரெக்கார்ட் நான் இன்சர்ட் பண்ணுறேன். சேம் அதே டைரக்ட் மெத்தட், வேல்யூ மெத்தட் யூஸ் பண்ணிவிட்டு இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட். இப்போ வந்து நான் பர்டிகுலர் காலம்ஸ்க்கு மட்டும் நான் வேல்யூஸ் நான் இன்சர்ட் பண்ணுறேன். நம்பர் கமா நேம். ஸோ நம்பர் நேம்க்கு மட்டும் நான் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மெயினாக பார்க்க வேண்டியது வந்து நீங்கள் என்ன ஆர்டரில் நீங்கள் வந்து காலம்ஸ் இருக்குதோ அந்த ஆர்டரில் தான் நீங்கள் வேல்யூஸ் கொடுக்கணும். ஆர்டர் சேஞ்ச் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து எரர் ஷோ அடிக்கும், உங்களுக்கு எரர் அடிக்கும். அதே போல் வந்து நீங்கள் இங்கே வந்து பர்டிகுலர் காலம்ஸ் நீங்கள் கொடுக்கும்போது இங்கே எப்படி நீங்கள் காலம் டிஃபைன் பண்ணுறீங்களோ அதே மெத்தடில் தான் நீங்கள் வந்து வேல்யூஸும் டிஃபைன் பண்ணணும். ஸோ நம்பர், நேம், வேல்யூஸ். ஸோ நம்பர் 2, ஸோ கமா Raju. Oh, sorry. Table or view does not exist. Table name நாங்கள் தப்பாக கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ ஒன் ரோ கிரியேட்டட். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இன்னொரு ரோ கிரியேட் ஆகிருக்கும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். 2 ரெக்கார்ட் நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், 2 ரெக்கார்ட் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் எனக்கு 2 ரெக்கார்டில் வந்து எந்த ரெக்கார்டு இருக்கும் எந்த ரெக்கார்ட் போய்டுன்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ரோல் பேக் கொடுக்குறேன். ஸோ TCL கமெண்ட், ரோல் பேக்ன்றது வந்து ஒரு TCL கமெண்ட், ட்ரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். இப்போ நான் 2 ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ரெக்கார்டு இன்சர்ட் பண்ண உடனே நான் கமிட் கமெண்ட் நான் யூஸ் பண்ணேன். ஓகே. செகண்ட் ரெக்கார்டு இன்சர்ட் பண்ண பிறகு நான் வந்து எந்த கமிட் கமெண்ட் யூஸ் பண்ணல, பட் நான் இப்போ ரோல் பேக் கொடுக்குறேன். ஓகே. வாட் வில் ஹேப்பன், செக். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். ஒரே ஒரு ரெக்கார்ட் மட்டும்தான் இருக்குது. ஏன்னாக்கா அந்த ரெக்கார்ட் நான் இன்சர்ட் பண்ணதை நான் கமிட் கமெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ கமிட் கொடுத்தது மட்டும்தான் உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் வந்து பர்மனெண்ட்டாக இருக்கும். இல்லைனாக்கா உங்களுக்கு எல்லாமே ரோல் பேக் ஆகிடும். ஓகே. திஸ் இஸ் ரோல் பேக் கமெண்ட். சேவ் பாயிண்ட்னாக்கா நம்ம சம்திங் கண்டினியூஸாக ஒரு 100 டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். 100 டிரான்சாக்ஷன் 1000 டிரான்சாக்ஷன் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம்னாக்கா நான் ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நான் கமிட் கொடுக்க முடியாது. ஸோ நான் சப்போஸ் நான் கமிட் கொடுத்தாக்கா என்னால் அந்த சேஞ்சஸ் வந்து ரோல் பேக் பண்ண முடியாது. தட்ஸ் த ப்ராப்ளம். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னாக்கா அந்த ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுமே வந்து சேவ் பாயிண்ட்டு ஒரு நேமை கொடுத்துட்டு ஒரு டூப்ளிகேட் நேம் கொடுத்துட்டு நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன் அந்த டிரான்சாக்ஷன் லெவலில். ஸோ அதுக்கப்புறம் நான் எது வரைக்கும் எனக்கு அந்த சேஞ்சஸ் வந்து பர்மனெண்ட்டாக இருக்கணும், ரிமைனிங் எனக்கு ரோல் பேக் ஆகணும்னாக்கா நான் அதுக்கப்புறமா யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் வேல்யூஸ் 2 Raju marks 120. Save point. சேவ் பாயிண்ட் நேம் ஏ. ஸோ சேவ் பாயிண்ட் பண்ணுறேன். ஸோ அந்த சேவ் பாயிண்ட் நேம் வந்து ஏன்னு கொடுக்குறேன். இது வந்து ஒரு டெம்பரவரி கமிட் மாதிரி. ஓகே. நெக்ஸ்ட்டு இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் வேல்யூஸ். இங்கே வந்து நம்பர் கமா மார்க்ஸ் மட்டும் கொடுக்கலாம். ஸோ மார்க்ஸ் நம்பர் வந்து 3, மார்க்ஸ் வந்து ஒரு 200 கொடுக்கலாம். ஸோ இது வந்து சேவ் பாயிண்ட் பின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் செக் பண்ணி பார்க்குறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். ஸோ ஒரு 3 டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருக்கேன் நான். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு மார்க்ஸ் மட்டும் இருக்குது, பட் யாருக்கு இந்த மார்க் இருக்குதுன்னு சொல்ல தெரியல.
அதனால் நான் வந்து இன்னொரு இந்த தேர்ட் ரெக்கார்டில் வந்து நான் சம் அப்டேட் மட்டும் பண்ணுறேன். ஓகே, அந்த அப்டேட் எப்படி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா யூஸிங் அப்டேட் கமாண்ட். ஸோ அப்டேட் கமாண்ட்னாக்கா அப்டேட் டேபிள் நேம் செட் நேம் ஈக்குவல் டு குணா வேர். ஸோ வேர்ன்றது வந்து ஒரு கிளாஸ். ஸோ வேர் கிளாஸ் அதில் வந்து நம்ம கண்டிஷன்ஸ் நம்ம கொடுப்போம். வேர் நம்பர் ஈக்குவல் டு 3. ஸோ சப்போஸ் நான் வேர் கொடுக்கலனாக்கா என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு வந்து எல்லா இடத்துக்குமே உங்களுக்கு நேம் வந்து குணான்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகிடும். ஸோ எனக்கு அந்த பர்டிகுலர் ரெக்கார்டில் மட்டும் எனக்கு குணான்ற நேம் வந்து அப்டேட் ஆகணுனாக்கா நான் வந்து வேர் கிளாஸ் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது வந்து சேவ் பாயிண்ட் சின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சேவ் பாயிண்ட் ஏ பி சி எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். ஸோ 3 டிரான்சாக்ஷன் நான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் ராஜுன்ற ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணேன். செகண்ட் டிரான்சாக்ஷனில் வந்து நம்பர் அண்ட் மார்க்ஸை மட்டும் என்டர் பண்ணேன். தேர்ட் டிரான்சாக்ஷனில் வந்து குணா நான் என்டர் பண்ணேன். எனக்கு இந்த தேர்ட் ரெக்கார்டே எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து ராஜு ரெக்கார்டோடு போதும், எனக்கு ரிமைனிங் எல்லாமே எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கனாக்கா நீங்கள் அப்போ நீங்கள் ரோல் பேக் பண்ணிக்கலாம். ஸோ ரோல் பேக் டு சேவ் பாயிண்ட் பி. ரோல் பேக் டு சேவ் பாயிண்ட் பி. இப்போ செக் பண்ணி பாருங்கள். சாரி, ரோல் பேக் டு சேவ் பாயிண்ட் ஏ. ஏன்னாக்கா நீங்கள் சேவ் பாயிண்ட் ஏல நீங்கள் என்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு வந்து ரோல் பேக் ஆகிடும். ரிமைனிங் எல்லாமே வந்து உங்களுக்கு போயிடும். சாரி, நான் ஒரு தடவை ரோல் பேக் கொடுத்தனாக்கா அதுதான் உங்களுக்கு சேஞ்சஸ் வந்து அப்படியே இருக்கும். ஸோ இதுதான் வந்து கம்மிட் ஆகிடும் உங்களுக்கு. ரிமைனிங் எதுவுமே உங்களுக்கு வந்து ரோல் பேக் ஆகுது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து கம்மிட் கொடுத்துக்கலாம். ஒரு தடவை தான் நீங்கள் ரோல் பேக் பண்ண முடியும் சேவ் பாயிண்ட்டில். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த சேவ் பாயிண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ நம்ம என்னென்ன பார்த்தீங்கன்னாக்கா அப்டேட் பார்த்துருக்கோம், இன்சர்ட் பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக இன்சர்ட்லேயே இன்னொரு மெத்தட் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வேல்யூ மெத்தட், டேரெக்டாக வேல்யூஸை நம்ம கொடுக்குறது. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா அட்ரஸிங் மெத்தட். ஸோ அட்ரஸிங் மெத்தட் வந்து ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் மெத்தட்னு சொல்லலாம். இப்போ கண்டினியூஸாக நான் வந்து ரெக்கார்ட்ஸை இன்சர்ட் பண்ணிகிட்டே வரனாக்கா ஒவ்வொரு இன்சர்ட் கமெண்ட் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அட்ரஸிங் மெத்தடு கொஞ்சம் ஈஸியாக பண்ணும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் வேல்யூஸ். இன்ஸ்டெட் ஆஃப் வேல்யூஸ் நம்ம இங்கே வந்து காலம் நேமை நம்ம டிஃபைன் பண்ணுறோம் யூஸிங் அட்ரஸ் நம்பர் கமா சாரி நேம் ஆம்பர்சன் ஏஜ் சாரி மார்க்ஸ் ஆம்பர்சன் ஏஜ். ஸோ ஒன்லி கேரக்டருக்கு மட்டும்தான் நீங்கள் சிங்கிள் கோட்டில் கொடுக்கணும். ரிமைனிங் எல்லாம் வந்து நீங்கள் நார்மலாகவே கொடுக்கணும். என்டர் தி வேல்யூ ஃபார். ஸோ அட்ரஸிங் மெத்தடில் உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும். என்டர் வேல்யூ ஃபார் நம்பர் 4 நேம். ஸோ இங்கே நீங்கள் வந்து சிங்கிள் கோட்டில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு நீங்கள் டிஃபைன் பண்ணும்போது சிங்கிள் கோட்டில் டிஃபைன் பண்ணிட்டீங்க. ஸோ அதனால் நீங்கள் கொடுக்க வேண்டிய சதீஷ் மார்க்ஸ் 100 ஏஜ் 20. 1 row created. ஸோ ஒரு ரோ க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ எனக்கு மறுபடியும் அகெயின் நான் வந்து வேல்யூஸ் நான் இன்சர்ட் பண்ணாக்கா நான் மறுபடியும் இந்த கமெண்ட் ஃபுல்லாக நான் டைப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு பேக் / கொடுத்தா போதும். அகெயின் இட் ப்ராம்ப்ட் ஃபார் தி வேல்யூஸ் 5 சின்ன மார்க்ஸ் 50 ஏஜ் 50. ஸோ இது மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் வந்து ரெக்கார்ட்ஸை இன்சர்ட் பண்ணிகிட்டே போகணும். ஓகே, ஸோ அதுக்கு தான் வந்து நாம் இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுறோம், அட்ரஸிங் மெத்தட். ஸோ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், இன்சர்ட் பார்த்துருக்கோம், அப்டேட் பார்த்துருக்கோம். அப்டேட் ஃபார் பர்டிகுலர் ரெக்கார்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து டெலிட் கமாண்ட் பார்க்க போகிறோம். டெலிட் கமாண்ட் அண்ட் ட்ராங்கெட் கமாண்ட் அது ரெண்டுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி க்ரியேட்டில் வந்து நம்ம நார்மலாக ஒரு டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு மட்டும் தான் நம்ம பார்த்தோம். ஸோ அதில் வந்து இன்னும் 2 மெத்தட் இருக்குது. எப்படின்னாக்கா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டேபிள் ஒன்று இருக்குது, ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் இருக்குது. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேப். ஸோ டேப் எதுக்காகனாக்கா இட் லிஸ்ட் தி டேபிள்ஸ் விச் வி கிரியேட்டட். ஓகே, இப்போ நான் வந்து இன்னொரு டேபிள் க்ரியேட் பண்ணுறேன். அந்த டேபிள் பார்த்தாக்கா நேம் வந்து ஸ்டூடெண்ட். பட் அந்த டேபிளில் ரெக்கார்ட்ஸு அண்ட் காலம்ஸ் எல்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னாக்கா இந்த எக்ஸிஸ்டிங் டேபிளில் பேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட் as select star from
ஸ்டூடெண்ட். ஸோ இதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ ஸ்டூடெண்ட் என்ற டேபிள் இருக்கிற ஆல் ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் என்ற நியூ டேபிளுக்கு வந்து காப்பி ஆகணும். ஸோ தட் இஸ் காப்பி மாதிரி தான். ஓகே, டேபிள் கிரியேட்டட். ஸோ டேபிள் கிரியேட்டட். ஸோ இது ஒரு ஈஸி மெத்தட், ஒரு பேக்கப் மாதிரி. ஓகே, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். ஸோ இந்த டேபிளில் நம்ம எதுவுமே நம்ம க்ரியேட் பண்ணலை, நம்ம ஸ்ட்ரக்சர் எதுவுமே க்ரியேட் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் இந்த ஒரு கமாண்ட் வந்து உங்களுக்கு வந்து என்டையர் டேபிளுமே உங்களுக்கு க்ரியேட் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது. எனக்கு வந்து இந்த காலம்ஸ் மட்டும் போதும், பட் இந்த ரெக்கார்ட்ஸ் எனக்கு வேண்டாம். காலம்ஸ் மட்டும் போதும், எனக்கு இந்த ரெக்கார்ட்ஸ் வேண்டாம்னாக்கா நான் ட்ரங்கேட் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். பட் க்ரியேட் கமாண்ட்லேயே எனக்கு வந்து க்ரியேட் பண்ணனாக்கா அதுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது. க்ரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட் 1 as select star from student where 1 equal to 2. So 1 equal to 2 naka only columns மட்டும் create பண்ணு, records எனக்கு create பண்ணாதன்னு அர்த்தம். ஓகே, 2 equal to 2 naka columns create பண்ணு, records create பண்ணன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நீங்கள் பாருங்கள், select star from student 1, no records, பட் காலம்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து, ஸோ அப்போ நம்ம டேபிளில் வந்து 3 டைப்ஸ், 3 விதமாக நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஒன்று நியூ ஸ்ட்ரக்சரை நம்ம க்ரியேட் பண்ணலாம். இன்னொன்று ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டேபிள்லேருந்து நியூ டேபிள் நம்ம க்ரியேட் பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டேபிள்லேருந்து ஒன்லி காலம்ஸை மட்டும் நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து டிடிஎல்ல ட்ரங்கேட் கமாண்ட் அண்ட் டிஎம்எல்ல வந்து நம்ம delete கமாண்டை பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து 3 டேபிள்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டேபிள் வந்து ஸ்டூடெண்ட் 1 எடுத்துக்கிறேன். ட்ரங்கேட் டேபிள் ஸ்டூடெண்ட் 1. ஸோ இந்த ட்ரங்கேட் கமாண்ட் என்ன பண்ணுனாக்கா, உங்களுக்கு வந்து இந்த டேபிள் ஸ்டூடெண்ட் 1ல என்ன ரெக்கார்ட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். சாரி, ஸ்டூடெண்ட் டேபிளில் ரெக்கார்ட்ஸ் இல்லை, நான் ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிறேன். ஸ்டூடெண்ட் 1ல வந்து ரெக்கார்ட் இல்லை, நான் ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக 4 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அந்த 4 ரெக்கார்ட்ஸுமே எனக்கு வந்து ட்ரங்கேட் ஆகிடுச்சு. இப்போ நான் செக் பண்ணி பாருங்கள், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட், நோ ரெக்கார்ட்ஸ். ஓகே, நான் இப்போ ரோல் பேக் பண்ணுறேன். ரோல் பேக் கம்ப்ளீட்டானு வந்துட்டு, பட் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு ரெக்கார்ட்ஸ் இருக்காது. தட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ராப் ட்ரங்கேட் அண்ட் டெலீட். இது வந்து ஒரு இன்டர்வியூ கொஷின். இப்போ நான் டெலீட் பண்ணுறேன். டெலீட் from student, 5 records deleted. Okay, select star from student, no rows. இப்போ நான் roll back கொடுக்குறேன். Okay, select star from student. பாருங்க, அந்த delete ஆன 5 ரெக்கார்ட்ஸுமே எனக்கு மறுபடியும் roll back ஆகிட்டு. ஸோ அப்போது அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ரங்கேட் அண்ட் டெலீட் பார்த்தீங்கன்னாக்கா, ட்ரங்கேட் வந்து இம்ப்ளிசிட்டாகவே உங்களுக்கு வந்து கமிட் கமாண்ட் வந்து அக்கர் ஆகிடும். ஸோ டிடிஎல்ல வந்து கமிட் கமாண்டு இம்ப்ளிசிட்டாகவே ஆட்டோமேட்டிக்காக அக்கர் ஆகிடும். பட் டிஎம்எல்ல வந்து நாம தான் வந்து கமிட் கமாண்ட்ஸ் நம்ம கொடுக்கும். கமிட் ரோல் பேக் வந்து நாம கொடுக்குவோம் நம்ம. ஸோ அதனால தான் வந்து உங்களால் வந்து ட்ரங்கேட் பண்ணிட்டா உங்களால் ரோல் பேக் பண்ண முடியல, டெலீட் பண்ணால் உங்களால் ரோல் பேக் பண்ண முடியும். ஸோ திஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ரங்கேட் அண்ட் ரோல் பேக். இது ஒரு இன்டர்வியூ கொஷின். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிடிஎல் கமெண்ட்ஸில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஆல்டர் பார்த்துருக்கோம், ட்ரங்கேட் பார்த்துருக்கோம், ரீநேம் பார்த்துருக்கோம். இன்னும் ட்ராப் மட்டும் பார்க்குறேன். சரிங்களா, இப்போ ட்ராப் எப்படி நம்ம டேபிள், இப்போ என்டையர் டேபிளுமே நான் ட்ராப் பண்ணலாம். ட்ராப் டேபிள் ஸ்டூடெண்ட், என்டையர் டேபிளுமே எனக்கு ட்ராப் ஆகிடும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேப். ஸோ டேபிள் ஸ்டூடெண்ட்டுன்ற ஒரு டேபிள் வந்து ட்ராப் ஆகிடு. அந்த டேபிள் எங்கே போயிட்டு ஸ்டோர் ஆகிருக்குனாக்கா ரீசைக்கிள் பின்னில் போயிட்டு ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ ஆரக்கிளில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 10G 11G 9 சொல்லிட்டு வெர்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த 10G 11G வெர்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டேபிளை ட்ராப் பண்ணிட்டாக்கா நம்ம மறுபடியும் அந்த டேபிளை வந்து நம்ம ரிட்ரீவ் பண்ணலாம். பட் 9 அதுக்கு முன்னாடி வெர்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டேபிள் ட்ராப் பண்ணிட்டீங்கன்னாக்கா அது பர்மனெண்ட்டாக ட்ராப் ஆகிடும், மறுபடியும் உங்களால் ரிட்ரீவ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு அட்வான்ஸ்ட் கான்செப்ட். ஸோ அந்த ட்ராப் பண்ண டேபிள் எங்கே இருக்குனாக்கா ரீசைக்கிள் பின்னில் இருக்கும். ஷோ ரீசைக்கிள் பின். ஸோ ரீசைக்கிள் பின்னுன்ற ஒரு இதில் போயிட்டு ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த டேபிளை வந்து நம்ம மறுபடியும் எப்படி நம்ம கொண்டு வரலாம்னாக்கா ஃப்ளாஷ்பேக்ன்ற ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம கொண்டு வரலாம். ஃப்ளாஷ்பேக் இது வந்து 10G 10Gயில் வந்து ஒரு
flashback table student to before drop. இப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். select star from tab. ஸோ ட்ராப் ஆன டேபிள் மறுபடியும் நம்ம ரெட்ரீவ் பண்ணிட்டோம். ஸோ create, alter, drop, truncate, rename டீட்டெயில் கமெண்ட்ஸ் பார்த்தாச்சு. DML வந்து insert, update, delete. ஸோ delete கமெண்ட் ட்ரங்கேட்டுக்கும் டெலிட்டுக்கு என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, ட்ரங்கேட் கமெண்டில் வந்து பர்டிகுலர் ரெக்கார்ட்ஸை மட்டும் நம்ம வந்து delete பண்ண முடியாது. பட் delete கமெண்டில் வந்து பர்டிகுலர் ரெக்கார்ட்ஸை கூட நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாம். இப்போ அது பர்டிகுலர் ரெக்கார்ட்ஸ் நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறதுனாக்கா வேர் கண்டிஷன் நம்ம கொடுப்போம். இப்போ select star from student டேபிள் நான் கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல எங்கே நல் இருக்குதோ இல்லை ரெக்கார்ட் 3 மட்டும் எனக்கு வந்து delete பண்ணணும். ஸோ அது எப்படி நம்ம பண்ணலாம், delete from student where name is null. ஸோ நேம் என்ற காலமில் எதெல்லாம் நல்லா இருக்குதோ அதை மட்டும் நான் வந்து delete பண்ணுறேன். ஓகே, அந்த நேம் என்ற காலம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது, அதை மட்டும் உங்களுக்கு delete ஆகிடுச்சு. இப்போ எனக்கு சேஞ்சஸ் பர்மனெண்ட் ஆகணும்னாக்கா கமிட் நான் கொடுக்கணும். அப்போ தான் வந்து சேஞ்சஸ் வந்து பர்மனெண்ட் ஆகும். ஸோ கிராண்ட் கமாண்ட் பார்த்துருக்கோம், அதே போல் செலக்ட் கமாண்ட் பார்த்துருக்கோம், அதே போல் ஆல் DML டீட்டெயில் கமாண்ட்ஸும் பார்த்துருக்கோம். ஸோ ரிவோக் கமாண்டு அண்ட் கிராண்ட் கமாண்டு வந்து நம்ம DBAல நம்ம பார்க்கும்போது பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து கிராண்ட் எப்படி கொடுத்தோம்னாக்கா கிராண்ட் கனெக்ட் ரிசோர்ஸ் டு யூசர் நேம் கொடுத்தோம். ரிவோக்னாக்கா ரிவோக் ப்ரிவிலேஜஸ் தட் இஸ் கனெக்ட் ரிசோர்ஸ் ஃப்ரம் யூசர்னு கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கொடுத்த ப்ரிவிலேஜஸ் வந்து ரிட்டைன் பண்ணிக்கலாம். சாரி, ஓகே, இதெல்லாம் இந்த கமெண்ட்ஸை தான் வந்து நம்ம மெயினாக வந்து டேட்டாபேஸ் லெவலில் நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த கிளாஸ் போதும். நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.